ஹலோ சொல்லுங்க. நமஸ்காரம் மாமா. சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். நமஸ்காரம் நமஸ்காரம் சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். என் பேர் வந்து அழகீஸ்வரி. நான் ஓகே நாகர்கோயில்ல இருந்தேன், சொந்த ஊர் அங்க. ஓகே அப்ப அங்க யூடியூப்ல ஆக்சுவலா நான் சும்மா இந்த ஆன்மீகம் சம்பந்தமா நான் நிறைய வீடியோஸ் நான் பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது முகச்சித்தர் அப்படிங்கிற பேர்ல தட்சிணகாளி பீடம் உங்களோட பேர் அதுல வந்துச்சு. ம் அப்ப எப்படி ஒருத்தவங்க வந்து ஒரு ஜாதகம் வச்சு பார்க்கலாம், இல்ல ஒரு கட்டங்கள் வச்சு பார்க்கலாம், கைரேகை வச்சு பார்க்கலாம், அப்படிலாம் இல்லாம ஒரு முகத்தை வச்சு பார்த்து எப்படி இவங்க சொல்லுவாங்க அப்படிங்கறது எனக்கு ஒரு டவுட்டா தான் இருந்தது. சரி, இருந்தாலும் நம்ம வந்து பெரியவங்களை வந்து நம்ம சந்தேகப்படாம நம்ம அந்த கண்ணோட்டத்துல நம்ம பார்க்க கூடாது. சரி. போன் பண்ணி நம்ம கேட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு உங்க நம்பர் அந்த யூடியூப் அந்த லிங்க்ல இருந்து அந்த நம்பர் எடுத்துட்டு தான் நான் கால் பண்ணி உங்கள்கிட்ட கேட்டேன். ஓகே அப்ப நீங்க சொன்னீங்க எனக்கு வந்து நீங்க ஊர்ல தூரத்துல இருக்கிறனால வீடியோ கால் பகல் டைம்ல பண்ணும்போது அந்த வீடியோ கால்ல உள்ளதை பார்த்தே நான் வந்து சொல்லிடுவேன் நீங்க. சரி. அப்ப நான் சொன்னேன், இல்ல நாங்க அடுத்த வாரம் நாங்க சென்னை வரும்போது நான் பார்க்க வரலாமான்னு கேட்டுட்டு நான் சென்னைக்கு உங்க நம்ம யோகா தட்சிணகாளி பீடத்துக்கு வந்துதான் பார்த்தப்ப அப்ப நீங்க சில விஷயங்கள் அந்த மச்சங்களை வச்சு இப்படி கேரக்டர் குணாதி விஷயங்கள் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி எங்களுக்கு நான் வந்து என்னோட பொண்ணையும் நான் கூட்டிட்டு வந்தேன். இந்த பொண்ணுக்கு கல்யாணம் திருமணம் எப்ப நடக்கும், என்ன மாதிரி சொல்லுங்க மாமா நான் சொல்லும் போதுதான் நீங்க அப்ப கொஞ்ச நேரம் இதை பார்த்துட்டு சில விஷயங்கள் அப்படியே அனலைஸ் பண்ணிட்டு நீங்க சொன்னது என்னன்னா, சரி இந்த கொஞ்சம் நீங்க வந்து அந்த காளி அம்பாளை நல்ல நம்பிக்கையோடு நீங்க கும்பிடுறீங்க. நீங்க ராமேஸ்வரம் போயிட்டு இப்படி ஒரு பரிகாரம் நீங்க பண்ணிட்டு வரணும். பரிகாரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொன்னீங்க. அப்ப நான் ஒரு பௌர்ணமி பூஜைக்கு நாங்க வந்து சுமங்கலி பிரார்த்தனைக்கு எங்களையும் கொஞ்சம் மணி நிறைச்சி எங்களுக்கு பிரசாதம் அம்பாள் இருந்து கனி எல்லாம் எங்களுக்கு அம்பாள் கிட்ட இருந்து அந்த கனி எல்லாம் சுமங்கலி பூஜையில நான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து செய்வீங்க. ஆனா வந்து என்ன நீங்க கூப்பிட்டு உட்கார வச்சீங்க. அப்ப அம்பாள் மடியில அந்த கனி வந்து எனக்கு கிடைச்சது. அப்ப அது கிடைச்சப்பவே எங்களுக்கு மன ரீதியா எங்களுக்கு ஒரு ஏன்னா நாங்க முன்ன பின்ன எங்களை யாருன்னே உங்களுக்குன்னு தெரியாது. நாங்க வெளியூர்ல இருந்து தான் உங்களை நாங்க பார்க்க வந்தது. அப்ப அந்த கனிலாம் கிடைச்சப்ப எங்களுக்கு அதுல ஒரு நம்பிக்கை. அப்ப அந்த நீங்க தந்த மந்திரங்கள் ஓம் ஓம் காளி ஜெய் ஜெய் காளி அந்த மந்திரங்கள் சொன்னீங்க. குரு வாழ்க குவலயம் வாழ்க அந்த மந்திரம் எவ்வளவு சேன் பண்றீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு மிராக்கிள்ஸ் நடக்கும். அந்த புக்ல கொடுக்குற மந்திரங்கள் நீங்க சொல்லும் போது உங்களை சுத்தி உள்ள ஏவல் பில்லி சூனியங்களா இருக்கட்டும் எல்லாமே எதிரிகளோட இது எல்லாமே தவிடுபடியாக நீங்க சொன்ன வார்த்தைகளை நாங்க ரொம்ப உள்வாங்கணும். ஏன்னா அது எல்லாமே எங்க லைஃப்ல நிறைய நடந்தது. அது எங்களுக்கு அந்த டைம்ல அந்த புக்கு கிடைச்சது வந்து பெரிய ஒரு பொக்கிஷம் தான் எனக்கு. அந்த புக்கை வந்து மேக்ஸ் பார்க்காம எனக்கு சொல்ல தெரியாது. பார்த்து எவ்வளவு தூரம் நான் கவசம் தட்சிணகாளி கவசம் வந்து நான் படிக்க எங்களுக்கு சொல்லும் போது எனக்கு யாருன்னு சார் ஆகலையா, அதனாலதான் சரி. அப்புறம் எங்க வீட்டுல சொன்னாங்க இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்லாம். அப்புறமா சரி கண்டிப்பா. அப்ப அந்த கவசம் படிக்க எனக்கு என்ன சுத்தி உள்ள நெகட்டிவ் பீப்புள் எல்லாம் என்னை விட்டு விலக ஆரம்பிச்சு ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சோம். எங்களுக்கு அந்த நெகட்டிவ் பீப்புள் போக எங்களுக்கு நிராதரவா நின்று நாங்க வந்து தெய்வ அனுகிரகத்தால ஒரு ஸ்டெப்பா நான் மேல வந்த மீன்ஸ் பணத்தால செலவில்ல, பட் மனசெலவுல நாங்க வந்து ரொம்ப நொந்து போய் இருந்த டைம்ல கண்டிப்பா. அப்ப அப்படி பொண்ணுக்கு திருமணத்துக்கு நான் கேட்கும் போது நீங்க உங்களுக்கு நிறைய தடைகள் இருக்குமா, ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க. நீங்க அப்ப பிப்ரவரி மாசம் தான் நாங்க அந்த ராமேஸ்வரம் போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்த ஒரு சொன்னா நம்ம மாட்டேங்கம்மா போயிட்டு வந்து 24 பிப்ரவரியா 20 கடைசியில மாமா 2024 இந்த வருஷமான ஆமா 24 பிப்ரவரி அங்க நீங்க அந்த ராமேஸ்வரம் போயிட்டு வந்து சத்தியமா சொல்றேன் 15 நாள் இந்த ஒரு அலையன்ஸ் எனக்கு வந்துச்சு. 15வது நாள் எனக்கு வந்துச்சு. அப்போ கூட நாங்க வந்து சரி பரவாயில்ல ராமேஸ்வரம் போயிட்டு வந்து நமக்கு இவ்வளவு பெரிய விஷயங்கள் மலையளவு இருந்த விஷயம்லாம் தவிடுபடி ஆகிறத கண்கூட நாங்க கண்டோம். இது வந்து நான் ஒரு பொய்யான ஒரு பரப்புரை கிடையாது. நீங்க உன்னோட பேசுறீங்கன்றது எனக்கு தெரியுது. எப்படி சொல்றதுன்னா இங்க நம்ம இங்க பல பேர் வராங்க இல்லையா, நீங்க அந்த பூஜையில பாத்துருப்பீங்க எவ்வளவு பெண்கள் வராங்கன்றது. எல்லாருக்குமே இந்த அதிசயம் நடந்துகிட்டே இருக்கும். அதிசயம் இல்ல, வாழ்க்கையில் நல்லது நடந்துகிட்டே தான் இருக்கும். கண்டிப்பா நான் சொல்லுவேன், நான் ரொம்ப சாதாரணமான அம்பாளை நம்புங்க, எந்த தெய்வத்தை நம்புங்க, அந்த தெய்வம் உங்களுக்கு கூட பின்னால வரும் தான் நான் சொல்லுவேன். உங்கள்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கிறத நான் ஃபீல் பண்ணினேன். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கவிச்சித்தர் அப்படிங்கிற பேர் வாங்குறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. உங்களுடைய அனுபவத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் நீங்க வந்து அவ்வளவு ஒரு முன்னுதாரணமா இருந்து எத்தனை பேர் வாழ்க்கையை நல்லாக்கி கொடுக்குறீங்க. அந்த புண்ணியம் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும்.
ஏன்னா இந்த மாதிரி எனக்கு வந்து நான் நிராயுத பணியை நான் வந்தேன் மாமா, நிராயுத பணியை நான் உங்க நடைய நான் மிதிச்சேன். இன்னைக்கு நீங்களே கேட்டீங்களா? அது அலைன்ஸ் வந்துருச்சுங்களா? அவங்களே வந்து போன் பண்ணாங்க, பேசினாங்க. பேசிட்டு இருக்கும்போது நாங்க வந்து பையன் ரொம்ப வெளிநாட்டுல இருந்தாலும் தூரத்துல இருந்தாலும் கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிச்சு மார்ச் வரைக்கும் நாங்க பேச்சுவார்த்தை கொஞ்சம் இழுபறியாவே இருந்துச்சு. திருப்பி ஏப்ரல்ல அவங்க மறுபடியும் என்ன சொன்னாங்க, இது கண்டிப்பா வேணும்னு. பையனோட அத்தை வந்து அம்மாவோட அண்ணனோட ஒய்ஃப் வந்து சாமி ஆடுவாங்க. அவங்களுக்கு வந்து 3 விதமான சாமி வரும். யாருன்னா நாகர்கோயில ஃபேமஸான முப்பந்தல் எசக்கியம்மன் ஒரு அம்மன், அப்புறம் மேலாங்கூட்டி நீலின்னு சொல்லி சொல்லுவோம் அது அப்புறம் மாடன். இந்த 3 சாமியும் உக்கிரமா அவங்க மேல வரும். ஒரு சாமி கிடையாது மாமா, உக்கிரமா 3மே உக்கிரமான தெய்வங்கள் அவங்களுக்கு வருமா. அப்போ ஒரு கடைசி செவ்வாய் வந்து இவங்க மாப்பிள்ளை வீட்டுல உள்ளவங்க அங்க போயிருக்கிறாங்க, அவங்கள்ட்ட குறி கேட்க போயிருக்காங்க. அப்படி குறி கேட்க போகும்போதுதான் அந்த ஆடுறவங்க வந்து பயங்கரமா ஆடிட்டு சொல்லியிருக்காங்க, பொண்ணோட அம்மா வந்து பயங்கரமா வந்து சாமி கும்பிடுறா, அவன் வந்து மடிப்பிச்சை கேட்கறான், எனக்கு அவளை பொண்ணுக்கு தாலி பிச்சை கேட்கறா, நான் கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு கொடுத்தே ஆகணும், அவங்க அம்மாக்கு பொண்ணோட அம்மாக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன், பொண்ணோட அம்மாவுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன், ஆனா அந்த தெய்வம் வந்து யாருன்னு எனக்கு முகத்தை காட்டல. அதுதான் உக்கிரமான தெய்வமா இருக்குது, எந்த தெய்வம் எனக்கு முகம் காட்டல அப்படின்னாங்க. அப்ப அடுத்த நாள் எனக்கு அவங்க நைட் அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நைட்டு 12 மணிக்கு எனக்கு போன் அடிக்கிறாங்க. செவ்வாய்க்கிழமை நைட்டே 12 மணிக்கு எனக்கு போன் அடிக்கிறாங்க. போன் அடிச்சு நீங்க எந்த தெய்வத்தை வீட்டுல வச்சு கும்பிடுறீங்க அப்படின்னாங்க. நான் எனக்கு அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆகல, எல்லா தெய்வம் தான் கும்பிடுவேன். ஏன்னா நைட்டு 12 மணிக்கு அவங்க போன் அடிச்சு கேக்குறாங்க. அப்ப எனக்கு எதுவுமே எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல, ஏன் இப்படி கேக்குறாங்கன்னு எனக்கு புரியல. அப்ப நான் சொன்னேன், எல்லா தெய்வமே நாங்க கும்பிடுவோம், அதனால எனக்கு இந்த தெய்வம் அந்த தெய்வம் தான் இல்லை, எல்லா தெய்வமும் நான் கும்பிடுவேன் தான் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். அப்ப அவங்க சொல்றாங்க ஏன் அப்படின்னு நான் கேட்கும்போது, இப்படி நான் சாமி ஆடும்போது எனக்கு அவங்க சொல்றாங்க, நீங்க ஒரு தெய்வத்தை கும்பிடுறீங்களா, அப்பதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. நான் அப்ப சொன்னேன், எங்க வீட்டுல நான் சாமி வச்சு நான் கும்பிடுறேன், அப்ப நான் இந்த தட்சிணாகாளியும் கும்பிடுறேன், கருமாரி கும்பிடுறேன், தட்சிணாகாளி கவசமும் வச்சிருக்கேன், நீங்க கொடுத்த தட்சிணாகாளி போட்டோ நான் வச்சிருக்கேன், நான் வச்சிருக்கேன். அப்ப அதை வச்சு நான் கும்பிடுறேன். ஏன் அப்படின்னு நான் கேட்கும் போது இப்படி சொல்றாங்க, முகத்தை காட்டலையா. நான் அப்பவும் இவங்க கேக்குறாங்க ஏன் அப்படின்னா, உன் கோட்டையிலேயே உனக்கு அடுத்த நாள் தெளிவு கிடைக்கும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அவங்க மாப்பிள்ளைக்கூட அம்மாட்ட. அப்ப கோட்டைங்கிறது வீடு, என் வீட்டுல என் வீட்டுல. அப்ப நான் அடுத்த நாள் அவங்க வெள்ளிக்கிழமை நான் போன் பண்ண அந்த 2 நாள் நான் யோசிக்கிறேன் எந்த தெய்வம் எந்த தெய்வம். அப்ப அவங்களுக்கு முகம் காட்டலைன்னா அப்ப நான் புதன்கிழமை நான் சொல்றேன், நான் தட்சிணாகாளி தான் கும்பிடுறேன், காளி தான் நான் கும்பிடுறேன் அப்படின்னு சொன்னேன். வெள்ளிக்கிழமை அவங்க போயிருக்காங்க அந்த சாமி ஆடுறவங்க வீட்டுக்கு. அப்ப அவங்க சொல்லிருக்காங்க, காளி எனக்கு முகத்தை பரிபூர்ணமா அவ காளி முகத்தை காட்டிட்டா, இந்த பொண்ணு இந்த பையனுக்கு இந்த பொண்ணுதான், இவங்க 2 பேர் லைஃபையும் நான் எடுத்துக்கிட்டேன் கையில, இவங்க வாழ்க்கையை நான் நல்லாக்கி நான் கொடுப்பேன், அதுக்கு நான் பொறுப்பு. ஏன்னா அந்த அளவுக்கு அவன் வந்து கையேந்தி கண்ணீரோடி அவன் என்கிட்ட கேக்குறா, அவளுக்கு நான் வாக்கு நான் கொடுத்தாச்சு மாங்கல்யம் அந்த பிள்ளைக்கு. இதுல பாருங்க, நானும் என்னுடைய பூஜையை பெருசா இல்ல, நான் கொடுக்குற எந்திரமும் பெருசா இல்ல, நீங்க அந்த நம்பிக்கையோட ஆழமா பிரார்த்தனை பண்ணீங்க பாருங்க, இல்ல கையேந்தி சொல்றேன் பாருங்க, அது உண்மை. அது எல்லாருக்குமே அந்த தெய்வத்திட்ட கையேந்தி கேட்டா போட்டுருவா. இந்த வார்த்தையை அவங்க சொல்லி எனக்கு புல்லரிக்குது மாமா, இப்ப புல்லரிக்குது. எந்த இடத்துல வந்து கேட்டாலும் நான் சொல்லுவேன், ஏன்னா அவ கையேந்தி நிக்கிறான், அவளுக்கு நான் வாக்கு கொடுத்தேன், உன் பிள்ளைக்கு மாங்கல்யம் தருவேன் நான் வாக்கு கொடுத்துட்டு, அந்த பிள்ளையே இன்னும் கல்யாணம் இந்த பிள்ளைக்கு தாலி ஏறினதுக்கு அப்புறம் நான் பொறுப்புன்னு சொல்லியிருக்காவா, அப்படி சொன்னாங்க அவங்க சொல்லியிருக்காங்க மாப்பிள்ளை. எனக்கு அது வந்து எனக்கு அது உங்கள்ட்ட நேர்ல வந்து சொல்ல ஆசைமாமா, நான் சந்தர்ப்பம் 1 மாசம் தான் எனக்கு கல்யாணம். கண்டிப்பா உங்க ஆசீர்வாதம் மாமா. ஏன்னா நான் உங்க கல்யாணம் நாகர்கோயில வர்ற திங்கக்கிழமை கல்யாணம், 13ஆம் தேதி கல்யாணம். அதுதான மாமா எனக்கு மிராக்கிள். அந்த அம்மா புதன்கிழமை கல்யாணம் வந்து 13 கல்யாணம் 5 நாள்ல நடக்குது. ஓகே ஓகே. எனக்கு வந்து 1 மாசத்துல இந்த பிள்ளைக்கு இந்த கல்யாணம் முடிவாயிருக்கு, பேசி 1 மாசத்துல கல்யாணம் இருக்கட்டுமா. நீங்க நன்றியோட அந்த 2வது உங்க மகளுக்கும் நீங்க சொல்லி அனுப்புங்க, அந்த தெய்வ பக்தியோட குடும்ப பொறுப்போடு தான் வாழ்க்கை சிறக்கும். காட்டுவா கண்டிப்பா. எனக்கு புல்லரிக்கு மாமா. அங்க பாருங்க உங்க நடை நான் சவுட்டும் போது கண்ணீரும் கம்பளையுமா நான் வந்தேன். ஆனா இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன், அந்த தட்சிணாகாளி மட்டும்தான் மாமா எனக்கு. எல்லா சந்தோஷமும் அந்த அம்மாள் காலையிலே வைப்போம்.
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. என் முகத்துல சிரிப்பை வர வச்சது அவாதான் மாமா. என் பிள்ளை முகத்துலயும் என் முகத்துலயும் சிரிப்பு. ரொம்ப ரொம்ப நல்லது. மனுஷங்க இப்ப நீங்க பேசுறதான் நீங்க வந்து போறதா எனக்கே ஞாபகம் வருது. இல்ல மாமா, இந்த பொண்ணையும் இந்த பையனையும் உங்க காலடியில நான் அந்த அம்பாள் காலடியில கூட்டிட்டு வருவேன். அந்த அம்பாள் காலடியில தான் அந்த பிள்ளைய நான் போடுவேன். 2 பேரும் அவளுக்கு சமர்ப்பணம். அந்த பிள்ளை காலடியில விட்டு ஆசீர்வாதம் வாங்க நான் கூட்டிட்டு வருவேன். அந்த பிள்ளை வாழ்க்கைய மேலும் மேலும் அந்த பிள்ளை வாழ்க்கைய அவ காப்பாத்தி நல்லபடியா அந்த பிள்ளை இல்லறத்தை கொண்டு போய் அந்த காளி கவசத்தை அப்படியே கையில வச்சுட்டு டெய்லி படிங்க. கண்டிப்பா நிச்சயமா உங்களுக்கு ஆறுதலா இருக்கும். கண்டிப்பா. ரொம்ப சந்தோஷம் மாமா, ரொம்ப சந்தோஷம். எனக்கு சந்தோஷம். கண்டிப்பா மாமா, கண்டிப்பா. எனக்கே ஒரு சந்தோஷம். ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் வராங்க, நிறைய நடக்குது. அவங்களாம் எனக்கு ரொம்ப நெருக்கமா முகம் எப்படியோ ஞாபகம் இருக்கும். நீங்க திடீர்னு வந்து பூஜைக்கு எவ்வளவு திடீர்னு தான் வந்தீங்க போல தெரியுது. அதான் இதுக்காக உங்க பூஜைக்காகவே நான் வந்தேன் மாமா. உங்களை வந்து நல்ல விஷயமா அம்மாலே உங்களுக்கு கூப்பிட்டு நடத்தியிருக்கா. நல்லதா நடக்கும். தைரியமா இருங்க, நம்பிக்கையா இருங்க. அவசியம் மாமா, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா கூட்டிட்டு வருவோம் மாமா. நான் கூட்டிட்டு வந்து அவசியம் வாங்க. சந்தோஷம். நான் வாங்கி ஆசீர்வாதம்